என் வாழ்வில் புனித ஜான் மரிய வியானி. நான் 2ஆம் ஆண்டு மெய்யியல் படித்துக் கொண்டிருந்த பொழுது இயேசு சபை குரு மாணவர்களுக்கும் மற்ற குரு மாணவர்களுக்கும் ஒரு கால்பந்து போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்துள்ளது. இயேசு சபை குரு மாணவர்கள் ஜெயிக்கின்ற தருணத்திலே மற்ற குரு மாணவர் என்னை பார்த்து கேளிக்கையாக சொன்னார், கால்பந்தில் தோற்றால் என்ன, நாங்கள் எல்லாம் வியானியின் பிள்ளைகள், நாங்கள் ஜெபத்தில் ஜெயிப்போம், ஆன்மீகத்தில் ஜெயிப்போம் என்று சொன்னார். அவர் வேடிக்கையாக கேலியாக சொன்னாலும் அது என் உள்ளத்திலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது. காரணம், புனித இன்னாசியார் சவேரியாரை பார்த்து சொன்ன அதே வரிகளைப் போலவே அது எனக்கு உறுத்தியது. ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் அவனது ஆன்மாவை இழந்தால் அதனால் என்ன பயன் என்று சொல்வதை போல இருந்தது. அந்த நேரத்திலே என் உள்ளத்திலே ஒரு குழப்பம். காரணம், நானும் மற்ற இயேசபை சில நண்பர்களும் வார இறுதியிலே அங்கே இருக்கின்ற பாலியல் தொழில் செய்து கொண்டிருக்கிற பெண்கள், குழந்தைகளுக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்ற என்ஜிஓவிடம் போய்கொண்டிருந்தோம். அங்கே பார்க்கின்ற பொழுது பல்வேறு கொடுமைகளுக்கும் வேதனைகளுக்கும் உள்ளான அந்த பெண்களையும் குழந்தைகளையும் பார்க்கின்ற பொழுது மனதிலே ஒரு வேதனை, கேள்வி. கடவுள் ஏன் இவர்களை கைவிட்டு விட்டார்? கடவுள் எங்கே இருக்கின்றார்? ஏன் இவ்வளவு துன்பம் உலகிலே என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தோம். ஒரு கட்டத்திலே கடவுளே இல்லை என்ற ஒரு கேள்விக்குடன் வந்தது. இதற்கு விடை காண்பதற்காக தேடி தேடி சென்று படித்த புத்தகங்கள் எல்லாம் கடவுள் மறுப்பாளர்களின் புத்தகங்கள். ஃபோயர்பெக், நீட்சே, சாத், ரஜினீஷ் போன்றவருடைய புத்தகங்களை தேடி தேடி படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆன்மீகத்திலே ஒரு வறட்சி, கடவுள் மேல் ஒரு ஈர்ப்பு இல்லாத நேரத்திலே அந்த வார்த்தைகள் உள்ளத்திலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி புனித ஜான் மரிய வியானியின் வாழ்க்கையை படிப்பதற்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியது. அதிலும் சிறப்பாக அவர் எழுதியதாக சொல்லப்பட்ட அந்த ஜெபம் உள்ளத்தை எனக்கு ஊடுருவி தொட்டது. அதில் அவர் எழுதுகின்றார், கடவுளே, நான் உன்னை அன்பு செய்கின்றேன். எனது இறுதி மூச்சு இருக்கின்ற வரை எனது விருப்பம் உன்னை அன்பு செய்வது மட்டும்தான். அன்பு செய்து சாகுவதை நான் விரும்புகின்றேன், ஆனால் அன்பு செய்யாமல் வாழ்வதை நான் விரும்பவே இல்லை. என் உதடும் எனது நாவும் உன்னை போற்றாமல் இருந்தார்கள் கூட எனது இறுதி மூச்சும் எனது இதய துடிப்பும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருக்க வரம் தாரும் ஆண்டவரே என்று ஜெபிக்கின்றார். அது என் உள்ளத்தை தொட்டது. ஆன்மாவில் இருந்த வறட்சியை போக்கியது. மீண்டும் ஆன்மீகத்திலே நான் ஈடுபாட அது உதவி செய்தது. என்றும் அந்த ஜெபம் எனக்கு ஒரு கலங்கரை விளக்கம் போல உறுதி செய்து கொண்டிருக்கின்றது, உதவி செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாமும் எப்பொழுதெல்லாம் உள்ளத்திலே வறட்சி இருக்கின்ற பொழுது புனித ஜான் மரிய வியானியை பார்த்து வேண்டுவோம், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களை வழிநடத்தும் என்று சொல்லுவோம். கண்டிப்பாக அவர் நமக்காக பரிந்து பேசுவார். புனித ஜான் மரிய வியானியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.